வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? மேடம், இந்த கைது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு இட்ஸ் அ மெக்கானிக்கல் அரெஸ்ட். இட் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டும் பல்வேறு நீதிமன்றங்களும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருணேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்னு ஒரு கேஸ் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 7 வருஷத்துக்கு கீழே அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு அஃபென்சஸ்க்கும் நீங்கள் ஒரு சாதாரண தனிநபரை கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் திங், அவங்க மேலே எந்த ஆன்டிசிடென்ட் இருக்கக்கூடாது. அதாவது முன்னாடி எந்த குற்ற வழக்குகள்லையும் அவங்க தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. குற்ற வழக்குகள் அவங்க மேலே பெண்டிங் இருக்கக்கூடாது. ஒன்று, அதாவது சிமிலர் அஃபென்சஸ். ரெண்டாவது அவங்க விசாரணை நீதிமன்றத்துக்கு வராமையோ அல்லது விசாரணை ஒத்துழைக்காமையோ இருக்கணும். மூணாவது, அவங்க ஊரை விட்டு தப்பிச்சு ஓடி போயிடணும். அல்லது அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியாது. இந்த வாட்டி அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா அவங்களை ரீச் அவுட் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரியான எக்ஸப்ஷனல் கேசஸ்ல தான் அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசிய அந்த அந்த அவரு பேசல, அவரு மீட்டிங்ல தொண்டர்கள் பேசினாங்க. அவர் ஒரு கோர்வையில பேசுறாரு. அவர் காவிரியில் தண்ணி வரதை பத்தி பேசிட்டு இருக்காரு. தொண்டர்கள் பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. இவரு ஆக்சிடென்டலா சொன்ன விஷயம் அங்க கோர்லேட் ஆயிக்கிறது, பேசு பொருளாகிறது. இவர் இன்டென்ஷனா சொன்னாரான்னு கேட்டா கிடையாது. எந்த அஃபென்ஸ்லயுமே எந்த ஒரு கிரைம்லயும் பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ்ரியா மென்ஸ்ரியா நீங்க இன்டென்ஷன் இருக்கணும். தப்பு பண்ணவங்க இன்டென்ஷன் இருக்கணும், தப்பு நடந்திருக்கணும். நீங்க ஆனா உதயநிதி பேசிய இடத்துல தப்பு நடக்கவில்லை. தப்பு பண்ணணும், தப்பான ஒரு வார்த்தையை சொல்லணும் இன்டென்ஷன்லயே அவர் பேசல. ஒரு தொண்டர்கள் இடத்துல பேசும்போது லைட்டர் சென்ஸ்ல பேசிட்டாரு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா கரூர்ல பேசும்போது வாயில ஏதோ வந்துடும் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த எதுவோ அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எதாவது வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மேலும் இதுல நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் எந்த கோயசிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்த மாதிரி ஒரு தகவல். 12 மணிக்கு மேலதான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேஸ் அதாவது 12 மணிக்கு மேல கேஸ் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த கோயசிவ் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த அரெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா திஸ் இஸ் கம்ப்ளீட் இட்ஸ் கண்டெம்னபிள் ஆக்ட். ஃபர்ஸ்ட் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த கைது மேற்கொண்ட அதிகாரிகள் மேல அப்ளிகேஷன் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வழக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு குற்ற வழக்காக செய்யப்பட்டாலும் நீதிமன்றம் அவங்களை கைது செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கைது நடந்தது. இட் இஸ் லீகல் அரெஸ்ட். மெக்கானிக்கலா அவங்களை கைது செய்தது அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகென்ஸ்ட் ஆனது. ஆர்டிகல் 226 ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணக்கூடிய முகாந்திரம் அந்த இதுல இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மோர் தென் தட் அவங்க எந்த அஃபென்ஸுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ், அந்த பேசின அஃபென்ஸுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இல்ல வேற எதுவும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அவங்க மீன் பண்றாங்களான்னு தெரியல. நிச்சயம் இருக்காது. அப்போ அவர் பேசினதுக்காக அரெஸ்ட் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உங்க கருத்து? இல்ல, பேசினதுக்காக சொல்ல வரல. இப்ப ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசாம ஒரு சாதாரண ஒரு நபர் பேசியிருந்தாரு, இல்ல நீங்களும் நானும் பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா போயிருக்காது. நாளைக்கு இட் இஸ் வெரி குரூஷியல் டே. மோர் தென் தட் ஹி இஸ் எ பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் நாளைக்கு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு ஒரு பட்ஜெட் செஷன் நடக்க போற நாள். எதிர்கட்சி தலைவருடைய ரோல் ஒரு அசெம்பிளில என்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த அரெஸ்ட் அதை கேள்விக்குள்ளாக்குதோன்னு நமக்கு தோணுது. நிறைய பேர் ஆனா அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சார். இப்ப கனிமொழி உட்பட எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பட்ஜெட் இருக்கும்போது எப்படி நீங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை மக்களை விட்டு எங்கேயோ வெளியே ஓடிடுவார்ன்ற பயம் இருந்ததுனாலோ, இல்ல அவர் இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவர் யாரும் கண்டுபிடிக்க தெரியாது, அவர் அடையாளம் தெரியாது, கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா கூட இந்த அரெஸ்ட் இஸ் வேலிட். ஹி இஸ் வெல் நோன் பர்சன். ஹி இஸ் ஆல்ரெடி கோஆபரேட்டிங் டு மல்டிபிள் கேசஸ் ஆல்சோ. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல வழக்குகள் வர்றது சாதாரண. அந்த எல்லா வழக்கிலும் எல்லா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களும் சரியா கோஆபரேட் பண்ணாங்கன்னு கேட்டா கிடையாது. ஏகப்பட்ட தலைவர்கள் மேல வாரண்ட் ஆயிருக்கு. நீதிமன்றத்துல வராம அப்பியர் ஆகாம நிறைய தலைவர்கள் மேல வாரண்டே ஆயிருக்குது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல கொடுக்கப்பட்ட வழக்குகள் பாத்தீங்கன்னா சரியா நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காரு. சரியான வழக்கறிஞர்கள் வச்சு அதை கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் அ மேன் ஆஃப் இஸ் ஜென்யூன் மேன் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி கண்டெம்னபிள்
ஸ்பீச்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது இந்த எசன்ஸ் ஆஃப் டெஃபமேஷன் ஆர் எசன்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் வாயிலிருந்து வரவில்லை. இப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டமா எப்படி நகருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? மேடம் இது இந்த வழக்குடைய அதாவது அஸ் அ காமன் மேனா என்னுடைய பார்வை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்குடைய ஒட்டுமொத்த மூட்டவே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அவர் இருக்கக்கூடாது, நாளைக்கு அவர் அசம்பிளியில் இருக்கக்கூடாதுங்கிறத தாண்டி இந்த வழக்கினுடைய முகாந்திரம் எதுவும் பெருசா அதனுடைய ஆதாயம் எதுவும் இருக்காது. இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போவாங்க, அல்லது இன்னைக்கு இரவுக்குள்ளேயோ அல்லது நாளைக்கு காலையிலயோ நீதிமன்றம் அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லி உத்தரவு இருப்பாங்க. அண்ட் அந்த உத்தரவை வந்து அவங்க கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த உத்தரவை சேலஞ்ச் பண்ணி இவங்க சுப்ரீம் கோர்ட் வருவாங்க. ஒருவேளை நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு போட்டுச்சுன்னா அந்த உத்தரவை பின்பற்றாம உடனே சுப்ரீம் கோர்ட்ல வந்து எஸ்எல்பி ஃபைல் பண்ணி இங்க டெல்லி வருவாங்க. இல்லை ஒருவேளை நாளைக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த நாள் வருவாங்க. ஒன்ஸ் ஒரு எந்த அஃபென்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ் போயிட்டு, அதாவது ஒரு நபருக்கு வந்து ஒரு அக்யூஸ்டா வந்து உள்ள பிரசன்ட்குள்ள போயிட்டார் அப்படின்னா இட்ஸ் அப் டு த கவர்மெண்ட் ரிலீஸ். ஈவன் கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் வந்து they are not necessary, it is not mandatory to release on the same date. அதனால தான் இந்த அரெஸ்ட்டை வந்து ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், நன்றி சார். ஓகே மேடம்.